1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் போடுங்க. நம்முடைய அடையாளத்தை மாற்றுவது, எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. அடையாளத்தை மாற்றுவது எப்படி மாற்றினது, யார் மாற்றினா? நீங்கள் படிங்க 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். யாப்பேஸ், எல்லாம் சேர்ந்து படிங்க. யாப்பேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஊரில் யாருக்கு எந்த பட்ட பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் பெத்த தாயே பட்ட பேர் வச்சா எப்படி இருக்கும்? யாப்பேசுங்கிறவனை 9ஆம் வசனத்தை போடுங்க. பெற்றெடுக்கக்குள்ளேயே அவங்க அம்மா என்ன பேர் வச்சாங்களா? அவனுக்கு துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. துக்கத்தோடு அவனை பெற்றபடியினாலே அவனுக்கு யாப்பேசுன்னு பேர். யாப்பேசுன்னு என்ன அர்த்தமா? துக்கம், வருத்தம், தரித்திரம், கவலை, கண்ணீர், பிரச்சனைக்குரியவனே, துக்கமானவனே அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் என்ன பேரா? யாப்பேஸ் அப்படின்னு பேர். யாப்பேஸ் அப்படி ஒரு பேரை வச்ச உடனே சின்ன பிள்ளைல அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. வளர வளர பார்த்தா எல்லாரும் அவனை பார்த்து எப்படி கூப்பிடுறாங்க? தரித்திரம், துக்கம் அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு அப்படி இருக்கும். துக்கம் வாடா, எங்கே போகிறீங்க? துக்கம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அவன் பேரே துக்கன்னு அப்படியே இருக்கும். அது மிகுந்த மனம் மடிவு அவனுக்கு. ஐயோ என் தாயே என்னை அப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினச்சி அவன் மனதுருகி இருப்பான், அழுதுருப்பான், வேதனைப்பட்டு இருப்பான். ஆனால் அவன் சிந்தையில் ஒரு முடிவெடுத்தான். என்ன தெரியுமா? இந்த அடையாளத்தை நான் மாற்ற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த அடையாளத்தை நான் மாற்ற வேணும். அடையாளத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? நம்ம என்ன நினச்சிக்கோன்னு கேட்டால், அடையாளம் போட்டால் போட்டுது தாங்க, என்னங்க பண்ணுறது, இது நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன், என்னங்க பண்ணுறது, என் குடும்ப சூழ்நிலை இது, என் நிலைமை இது, எனக்கு வாட்சிது இப்படி, எனக்கு வந்தது இப்படி, அப்படி இதெல்லாம் மாற்ற முடியாதுங்க, இதெல்லாம் திருத்த முடியாதுங்க அப்படின்னு மற்றவங்களையும் சொல்லுவோம், நம்மளை நாமே சொல்லிக்குவோம். இதுதான் என் தலைவிதி, இதுதான், எனக்கு இனிமேல் குழந்தை பிறக்காது, என்னால் இதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்ட முடியாது, என்னால் இதுக்கப்புறம் முன்னேற முடியாது, என் பிள்ளைங்க இதுக்கப்புறம் டெவலப் ஆகாது, அப்படியெல்லாம் நமக்கு நாமே பேசி மைண்ட் செட்டப் ஆகிடுவோம். இந்த யாப்பேஸ் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படி நினைக்கல. ஒரு டைம் வந்த உடனே, கர்த்தரை அவனுக்கு தெரிந்த உடனே 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். எப்படி ஜெபம் பண்ணா? தேவனே என்னை ஆசீர்வதிங்கப்பா, தேவனே என் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாற்றுங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும்ப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதப்பா, என்னை விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பான்னு ஜெபம் பண்ணா அவன் வேண்டினதை கர்த்தர் கேட்டருளினார். ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தான் அப்போ ஒரு அடையாளம் வந்துருச்சு அப்படின்னா, வந்தது தாங்க, இதுக்கப்புறம்லாம் போகாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடையாளத்தை மாற்ற என்னால் முடியும் என்று சொல்லி யாப்பேஸ் சவாலாக எடுத்துக்கொண்டான். நான் பிறந்தது வேணால் துக்கமாக இருக்கலாம், எங்கள் அம்மா வேணால் எனக்கு துக்கம்னு பேர் வச்சிருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். தாய் தன் பாலகனை மறப்பாளா? மறக்கவே மாட்டா. தாயினா யார் தெரியுமா? கடவுள். கடவுளுக்கு அடுத்தபடியாக பூமியில் ஒரு கடவுள் யார்னா தாய் தான். அந்த தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாய் வச்ச பேரை மாற்றி அமைக்கலாம் பாருங்களேன். அப்போ அடையாளத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? நம்ம பிறக்க கொள்ள வேணால் அசிங்கமாக பிறந்திருக்கலாம், பலவீனமாக பிறந்திருக்கலாம், ஏழையாக பிறந்திருக்கலாம், ஒரு சாதாரண நம்ம குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நம்ம நெத்தியில் நம்ம முகத்தில் பல அடையாளம் இருக்கலாம். என்னைக்கு ரட்சிக்கப்பட ஆரம்பித்தோமோ, சபைக்கு வர ஆரம்பித்தோமோ, உடனே கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி யாப்பேஸ் தன்னுடைய அடையாளத்தை மாற்றியது போல நம்முடைய அடையாளத்தை நாம் மாற்றிவிட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொன்னா பாரு, இதுதான் யாப்பேசனுடைய ஜெபம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் ஒரு வீரியமாக வரணும், ஒரு சேலஞ்சாக கையில்
எடுத்துக்கணும். எங்கள் குடும்பத்தில் பழிகாரங்கிற குடும்பம், கொலகாரங்கிற குடும்பம், இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க குடும்பம், இது வேசியின் குடும்பம், இது தரித்திரம் பிடிச்ச குடும்பம். இந்த குடும்பத்தில் இந்த வீட்டில் கல்யாணம் வந்தாலே மழை வரும், இவன் வீட்டில் அறுவடை பண்ணாலே மழை வரும், இந்த குடும்பம் சண்டைக்கார குடும்பம், கலகக்கார குடும்பம்னு சொல்லி நம்ம பரம்பரையாக நம்ம குடும்பத்துக்கு சமுதாயம் எந்த அடையாளம் போட்டிருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நாம் பயன்படுத்தி அந்த அடையாளத்தை மாற்ற முடியும். யாப்பேஸ் தன் தாய் வைத்த பெயரை மாற்றுவதற்காக நேரா தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவரீர், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவரீர் நீ என் எல்லையை விசாலமாக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, இனி எனக்கு தீங்கு வரக்கூடாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கருத்தாய் தன் அடையாளம் மாறுவதற்காக அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். பைபிளில் 1 நாளாகமம் புத்தகம் 4:10 போடப்பட்டு இருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம வேண்டுனா நம்முடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? பக்கத்தில் கை பிடிச்சிங்களுக்கு வேண்டுனா கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஜெபிச்சா கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆண்டவரே என்னை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, கடங்காரிங்கிறாங்க, கஷ்டப்படுறவங்கிறாங்க, பிரச்சனை இருக்கிற ஆளுங்கிறாங்க, இப்படிலாம் என்ன சொல்கிறாங்க. ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம். நீங்கள் யாப்பேசை போல கர்த்தர் பக்கம் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் அடையாளத்தை கட்டாயம் மாற்ற முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? அடையாளத்தை மாற்றணுமா? அடையாளத்தோடைய வாழணுமா? அடையாளத்தை மாற்ற வேண்டும். சொல்லுங்க, அடையாளத்தை மாற்றுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய அடையாளத்தை நிச்சயமாக மாற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் எனக்கு என்னுடைய அடையாளத்தை நிச்சயமாக மாற்றுவேன். அடையாளத்தை மாற்ற முடியுங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஆட்கள் கிடையாது. ஒரு சின்ன குடும்பத்தில், எங்கள் கிராமத்தில் ஒரு பஸ் வசதி கூட கிடையாது, எங்கள் கிராமத்தில் லைட் வசதி கிடையாது. அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்த ஆட்கள் நாங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு எங்கள் சிந்தை கர்த்தர் பக்கம் வர ஆரம்பித்தது. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை விசாலமாக்கும், எங்கள் தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை ப்ரொமோட் பண்ணுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்களை டெவலப் பண்ணுங்கப்பா. என் தகப்பனுடைய சாபமோ எங்கள் தாயினுடைய சாபமோ முற்பதாக்கள் சாபமோ எங்களை தொட்டு எங்களை அடையாளப்படுத்திடக்கூடாது. எங்களை பார்க்குறவங்க இன்னார் ஊரான்னு சொல்லக்கூடாது, இன்னார் மகன் சொல்லக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி நான் உம்முடைய பிள்ளை என்கின்ற அடையாளத்தை எனக்கு கொடுங்கப்பா அப்படி என்று சொல்ல வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய பேர் பாஸ்டர் பால், என்னோட தகப்பன் பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். மை நேம் இஸ் பாஸ்டர் பால், சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அடிக்கடி நானே அறிக்கை பண்ணி கொண்டு இருப்பேன். என்னுடைய அடையாளம் இயேசு தான். ஆமென் என்று சொல்லுங்களேன். அந்த இயேசு கிட்ட போய் எனக்கு இருந்த அந்த ஏழை, படிக்காதவன், ஒன்றுமில்லாதவன், சாதாரண குடி என்கின்ற அடையாளத்தை தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்து அந்த அடையாளத்தை நான் மாற்ற ஆரம்பித்தேன். நம்ம சபையில் அநேக குடும்பங்களுடைய அடையாளங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய குடும்பத்தின் அடையாளங்களை எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடையாளத்தை, உங்கள் அடையாளத்தை மாற்ற நீங்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. மாறாக நீங்கள் அடையாளத்தை மாற்ற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரை ஓரமாக ஒரு ஊருக்கு போனார், அந்த நப்தலிங்கிற ஊருக்கு. அங்கே போனால் மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். நீங்கள் ஒரு வீட்டில் கால் எடுத்து வச்சா அந்த வீட்டினுடைய அடையாளம் மாறணும். ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுனால உங்கள் அடையாளம் மாறிடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க, ஜெபிச்சாங்க. நீங்கள் ஒருத்தரோட பழகிறதுனால அவங்க மாறணும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறணும், அவங்க பொருளாதாரத்தில் மாறணும், அவங்க ஜெபத்தில் மாறணும், அவங்க விசுவாசத்தில் மாறணும். யாப்பேச பாருங்க, அவன் மேலே தப்பான ஒரு அடையாளம் இருந்தது. துக்கம், வருத்தம், கண்ணீர் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது. ஆனால் அவன் ஜெபம் பண்ணி அந்த அடையாளத்தை மாற்றினான். சில ஊரில் சொல்லுவாங்களே பாருங்க, பன்றியோடு சேர்ந்து கன்றும் கெட்டு போன மாதிரி நம்ம இன்னொருத்தனோட கூடி நாம கெட்டுறக்கூடாது. நம்மோடு கூடுகிறவன் நம்மளை பார்த்து டெவலப் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருத்தன் மாறணுமே தவிர இன்னொருத்தனை பார்த்து நீ மாறிடக்கூடாது. உலகத்தில் பாவங்கள் மிகுதியாகிவிட்டது, வருத்தங்கள் மிகுதியாகிவிட்டது, அசூசி அதிகமாகிவிட்டது, யாரை கெடுத்து யாரை வாழலாம்ங்கிற உலகமாய் மாறிவிட்டது, யாரை அபகரிக்கலாங்கிற உலகம் அது, யாரை எந்த பக்கம் சறுக்கி விடலாங்கிற உலகம் அது.
உன்னை பார்த்து ஒருவன் உன்னை போல மாற வேண்டும். உன்னுடைய விசுவாசம் அவங்களை பிடிக்க வேண்டும். உங்கள் நீதி அவங்களை பிடிக்க வேண்டும். உங்கள் பரிசுத்தம் அவங்களை பிடிக்க வேண்டும். உங்கள் தெய்வீகம் அவங்களை பிடிக்க வேண்டும். உங்களை பார்த்து உங்களை மாதிரி அவங்க டெவலப் ஆகி வரணுமே தவிர நீ அவங்களோடு ஒட்டி அவங்கள போல நீ வீணாக போயிடக்கூடாது. இதுதான் சாத்தானும் உலகமும் காட்டுற தந்தரம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ஒருத்தனை மாற்றணுமே தவிர வேறு ஒருவனும் உன்னை மாற்றி உன் அடையாளத்தை கெடுத்து விடக்கூடாது. கையை நல்லா உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லலாமா? நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க, நான் ஒருத்தன் அடையாளத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், என் அடையாளத்தை நான் இழக்க மாட்டேன். என்னை பார்த்து ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமே. இயேசு கிறிஸ்து கடவுளுங்க. அவர் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவனுங்க. அவர் இன்னும் பரிந்து பேசுகிற கடவுளுங்க. இன்னும் நமக்காய் பரிதபிக்கிறவருங்க. யாப்பேஸ் போய் நின்று ஜெபம் பண்ண உடனே அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல நீங்களும் நானும் ஜெபிச்சாலும் கட்டாயம் நம்முடைய தெய்வம் நமக்கு பதிலை கொடுப்பாருங்க. நம்ம ஜெபிக்காம வேணா ஆண்டவற்றை வேணா கோச்சிக்கலாமே தவிர நம்ம ஜெபித்து அவர் ஒரு நாளும் இல்லை என்று சொன்னதில்லை. இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசுறாரு. எத்தனை பேர் உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க ஆசைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? அப்படியே மூளையாலேயே பேசி பேசி ஞானமா பேசி பேசி ஐடியாவை பேசி பேசினா சாதிக்க முடியாது. நீங்க கர்த்தர்ட்ட பேச 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 உங்களுடைய அடையாளமும் புதுப்பிக்கப்படும். உங்களோடு இருக்கிறவங்க அடையாளம் புதுப்பிக்கப்படும். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஜெபிக்காம உட்காந்து வேணா நமக்கு பதில் வராம போகலாம். இன்னும் வீடு ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. அம்மா படையார் அம்மாவுடைய வீடு நிறைய பண தேவைகள் உண்டு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அவங்களை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க நிறைய பண தேவை உண்டு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. சில வீட்டில் ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குது. சில வீடுகளில் நிறைய நன்மை வரலை. சில வீட்டில் வியாதி இன்னும் மாறலை. சில வீட்டில் இன்னும் நிறைய நன்மைகளாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நடக்கலை. அப்படின்னா யாப்பேசின் தேவன் உங்களுடைய தேவன். யாப்பேஸ் எப்படி தேவனிடத்தில் போய் மண்டியிட்டானோ முறையிட்டானோ, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லை விசாலமாகட்டும் என்று ஜெபித்தானோ, நீங்களும் நானும் அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்கி கொண்டே இருப்பார். ஜெபிக்க நாம் தயாராகும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? மறுபடியும் 100 முறை கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் ஜெபிக்க ரெடின்னு சொல்றீங்க? அடையாளம், நீங்கள் ஒரு அடையாளம் வாங்க போறீங்களா? நீங்கள் மற்றவங்களை அடையாளப்படுத்தப்பட போறீங்களா? மற்றவங்க அடையாளத்தை நீங்கள் வாங்க போறீங்களா? ஒரு நாளும் மற்றவனுடைய அடையாளத்தை நீங்களும் நானும் வாங்கிவிடக்கூடாது. நம்முடைய அடையாளத்தை பார்த்து அநேகர் வர வேண்டும். வசனம் சொல்வது போல உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் கடந்து வர வேண்டும். யார் அடையாளமும் எனக்கு தேவையில்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். என் அடையாளத்தை அநேகர் பின்பற்ற வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்.